கைஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுருக்கோம். உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் அந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, ஷேர் மார்க்கெட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு டாபிக் பேச போகிறோம்னா பட்ஜெட், அதாவது ஃபினான்ஸில் ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து பட்ஜெட் போடுறது சொல்லுவாங்க. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் எப்படி போடுறதுன்னு தெரியாது சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் எப்படி உங்களுடைய பணத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு பட்ஜெட் க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி சொல்ல போகிறோம். ஸோ இதில் வர ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலே பட்ஜெட் க்ரியேட் பண்ணி பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும். அது என்னென்ன ஸ்டெப்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராக் யுவர் இன்கம், அதாவது நமக்கு மாதம் எவ்வளோ வருமானம் வருது அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறாமல் இருப்பாங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் உதாரணத்துக்கு 50,000 வரும், 60,000 வரும், 10,000 வரும், 20,000 வரும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்கம் வருது, இன்சென்டிவ் எவ்வளோ வருது, போனஸ் எதுவும் வருதா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ இன்கம் வருதுன்றதை நீங்கள் உங்களோட டைரியில் எழுதிக்கோங்க. ரெண்டாவது லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அதை எழுதிக்கோங்க. லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இன்கமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அரிசி வாங்குகிறேன், மளிகை ஜாமான் வாங்குகிறேன், வாரத்துக்கு ஒரு படத்துக்கு போகிறேன், வாரத்துக்கு ஒரு தடவை ஹோட்டலில் சாப்பிட்றேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பென்சஸை பூரா எழுதி வைங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணுறீங்கன்னு தெரியும். மூணாவது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பென்சஸ் எழுதி வச்சிங்க பார்த்தீங்கன்னா அதில் எது அத்தியாவசியம் எது அனாவசியம்ன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு அரிசி வாங்குறது, மளிகை ஜாமான் வாங்குறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய தேவைகள். இதை வந்து நம்ம கட் பண்ண முடியாது. பட் வீக்லி ஒன்ஸ் மூவிஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி 2 மூவிஸாக குறைக்கலாம். இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் ஹோட்டல் போகிறத பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2 இடம் ஹோட்டல் போகிறதா குறைக்கலாம். இந்த மாதிரி எது நமக்கு ஆடம்பர தேவை, எது அத்தியாவசிய தேவைன்றதை கேட்டகரி பண்ணி வைங்க. கேட்டகரி பண்ணி வச்சுட்டு இந்த ஆடம்பர தேவையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குறைக்க பாருங்கள். ஓகேங்களா. 4th இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பட்ஜெட் போடுவீங்க, அந்த பட்ஜெட் படி நடக்காது ஒரு மாதம். ஸோ அடுத்த மாதம் திரும்ப பட்ஜெட் போடுறத அப்படியே விட்டுறாதீங்க. திரும்ப அடுத்த மாதம் பட்ஜெட் போடுங்க. பரவாயில்ல, அது நடக்கலைன்னா பரவாயில்ல, ஒரு 2-3 மாதம் தப்பாக போனால் தான் ஒரு 4ஆம் மாதம் ஸோ ஓகே நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம்னு தெரியும். நிறைய பேர் ஒரு 2 மாதம் பட்ஜெட் போடுவாங்க, அவங்க பட்ஜெட் போட்டதும் அவங்க வர்ற செலவுக்கு சம்மந்தமே இருக்காது. ஸோ அதனால் பட்ஜெட் போட விட்டுருவாங்க. நீங்கள் அப்படி பண்ணாமல் பட்ஜெட் போடுங்க. அதுபடி வரலைன்னாலும் பரவாயில்ல, ஒரு 4-5 மாதம் தொடர்ச்சியாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் எந்த இடத்துல வரல, எந்த இடத்துல கேப் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு தெரியும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கோல், அதாவது நீங்கள் பட்ஜெட் போட்டதுனாலே உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ண அர்த்தம். அந்த அமௌண்ட் என்னன்னு எழுதிக்கோங்க. அதுக்கு எனக்கு மாதம் 5,000 சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா 5,000 எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் கோலே இல்லாமல் பட்ஜெட் போட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பட்ஜெட்டை மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டெப்பெலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலே பட்ஜெட் போட்டு அந்த படத்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்னா சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.